இருக்காங்க. அதே மாதிரி பெண்களும் இன்றைக்கு வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்காங்க. என்ன எதிர்பார்க்குன்னா படிச்சிருக்கிறாங்க. எனக்கு மாப்பிள்ளை இப்படிதான் வரணும், அப்படிதான் வரணும். உங்களுக்கு மாப்பிள்ளை வந்து நல்ல பையனா பாருங்க. நல்லா படிச்சவன், சம்பாதிக்கிறவன், வேலைக்கு போறவன், இந்த மாதிரி குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு தரவில் நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அப்பா அம்மா பேச்ச கேட்கணும். 4 பக்கம் விசாரிச்சுக்கணும். ஒரு ஒரு வரனை நம்ம பார்க்கும்போது எடுத்தோன்னா நல்லவங்களா தெரிவாங்க. பின்னாடி பார்த்தா கஷ்டங்களா தெரிவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் உணர்ந்துதான் ஒரு ஆண் பெண் இணை வைக்கணும். வந்து பொருத்தத்திலேயே வந்து 10 பொருத்தம்னு சொல்றேங்க. இந்த 10 பொருத்தத்தோட உயர்ந்த பொருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனப்பொருத்தம். இருவர் மனசுக்கு பிடிக்கணும். அப்ப இருவர் குடும்பமும் அதுல வந்து நல்ல ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும். அதாவது கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருங்க. 1000 முறை ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசனை பண்ணி அதெல்லாம் பார்த்து நிறுத்தி நிதானிச்சு பொறுமையாக கல்யாணம் பண்ணுவதும் சிரமம், வீடு கட்டுவதும் சிரமம். இந்த 2யும் வந்து அவசரப்படக்கூடாது. இந்த 2லயும் அவசரப்பட்டோமா நமக்கு எதுவுமே ஒரு சிறப்பில்லாத தன்மையா போயிரும். அதனால இன்றைய காலகட்டத்தில் வரதட்சணை வாங்குவது என்பதை கேவலமாக நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே கேவலமா அதை நினைக்கிறாங்க. அதே மாதிரி பெண் வீட்டுக்காரங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்ணுக்கு நான் இதை செய்யறேன், அதை செய்யறேன்னு சொல்லி நீங்க தான் வந்து உங்களோட இதை வந்து கௌரவத்தை காப்பாத்திக்கிறீன்னு சொல்லிட்டு கடைசியில நீங்க அதெல்லாம் ஒண்ணு 2 செய்ய முடியாது போச்சுன்னா அது மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கல்யாணத்துக்கு அப்புறம் அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். இதனால பெண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படுது. ஏன்னா இன்றைக்கு நடந்த ஒரு சம்பவம் அந்த மாதிரி ஒரு நிலையில தான் போச்சு. ஏன்னா பெண்ணுக்கு அவ்வளவு செஞ்சும் இன்னும் உங்க அப்பா இது செஞ்சு இது செய்யலின்னு சொல்லி ஒரு குட்டியாடவும் அந்த பெண்ணுக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தி அது துயர சம்பவத்தை கொண்டு போன ஒரு சம்பவம் இன்னைக்கு மீடியாவெல்லாம் ஏகப்பட்ட அதை திருச்சி பேசக்கூடிய தன்மையில வந்துருச்சு. அதனால அது பெண்ணோட பெத்தவங்க வழியும் தெரியும், பையனை பெத்தவங்களும் வழியும் வனவாதியும் தெரியும், மற்றவங்களுக்கு அது என்ன தெரியும் தெரியாதுங்க. அதனால ஆண் பெண் இணைவு என்பது ஒரு தெய்வீகமான ஒரு செயல். அது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நல்ல ஒரு எண்ணத்தோட செய்தமாவே அந்த திருமணங்கள் நல்ல ஒரு சுப நிகழ்வாக நிகழும் என்பது நான் அனுபவத்தில் 25 ஆண்டுகள் கல்யாண ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வும் நான் இணைச்சு வச்ச ஒரு திருமணங்களும் இன்று வரைக்கும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்க, வாழ்றாங்க. இதுல எல்லாம் என்னன்னா நாங்க வரதட்சணையை அதிகமா பேசலிங்க, வரதட்சணைங்கிறதுக்கு போகலிங்க, அந்த அந்த டாபிக்கே எடுக்கலிங்க. அதனால அந்த திருமண காலங்கள் இன்று வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சிறு இது வந்தா கூட அது வந்து பெருசாக வெடிப்பது இல்லைங்க. அதனால இந்த வரதட்சணைங்கிறத பேசினாவே ஒரு வரதட்சணைக்காக ஒரு பெண்ணை வந்து வேண்டான்னு சொல்வதோ ஒதுக்குவதோ அதை குற்றம் சொல்வதோ மிகப்பெரிய ஒரு தவறாகும். இதை யாரும் செய்யாதீங்க என்பதற்காக இந்த பராசர ஆன்லைன் யூடியூப் சேனல் வழியாக இந்த கருத்தை நான் பதிவிடுகிறேன். ஏன்னா திருமண வாழ்க்கை என்பது சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிற போன டைம் சொன்னாங்க. ஆனா திருமண வாழ்க்கை சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட